அம்மாவின் படத்தை பையிலே வைத்திருந்தவர்கள், அம்மாவின் படத்தை வீட்டிலே மாட்டியிருந்தவர்கள் எல்லாம் அந்த படத்தை வைத்து கூட தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கு பதவி வெறியிலே திமுகவோடு பொருளாதாரத்திலே பெரிய டாடா பிர்லா போல் ஆகிவிட்டு ஊரையே விலைக்கு வாங்கின்ற அளவுக்கு பணத்தை சேர்த்து விட்டு இன்றைக்கு பாதுகாப்பிற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நலனும். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள். சிலரை போல நாங்கள் அம்மா அவர்களால் பதவி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்று அமைச்சர் பதவி, முதலமைச்சர் பதவி என பல பதவிகளை பெற்று முகவரி பெற்று பொருளாதாரத்திலே பெரிய டாடா பிர்லா போல் ஆகிவிட்டு ஊரையே விலைக்கு வாங்கின்ற அளவுக்கு பணத்தை சேர்த்து விட்டு இன்றைக்கு பாதுகாப்பிற்காக ஏதேதோ காரணம் சொல்லி அதிமுக ஒரு சரியான கட்சியாக இல்லை என்றெல்லாம் பொய் பிரச்சாரம் செய்து என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள், நான் தொண்டனாக இருக்கின்றேன் என்று நரிவேகம் போட்டு நடித்து விட்டு இன்றைக்கு எங்கே போய் சேர்ந்திருக்கிறார்கள். அம்மாவின் படத்தை பையிலே வைத்திருந்தவர்கள், அம்மாவின் படத்தை வீட்டிலே மாட்டியிருந்தவர்கள் எல்லாம் அந்த படத்தை வைத்து கூட தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கு பதவி வெறியிலே திமுகவோடு புரட்சி தலைவர் எந்த இயக்கத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரோ, அம்மா அவர்கள் எந்த இயக்கத்தை எதிர்த்து 30 ஆண்டுகளாக போராடினாரோ அந்த தீய சக்தி திமுகவிலே அண்ணா திமுகவினால் முகவரி பெற்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, ஏன் முதலமைச்சர்களாக ஆனவர்கள் எல்லாம் அந்த தொண்டர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு இன்றைக்கு என்ன உங்களுக்கு எத்தனையோ மனக்குறைகள் இருக்கலாம். நீங்கள் 3 மாதம் அமைதியாக கூட இருந்திருக்கலாமே. உங்களுக்கு என்ன வயதாகிறது? 35 வயது இளைஞர்களா? நீங்கள் நடக்க கூட முடியவில்லை உங்களால். மாதத்திலே 20 நாள் ஆஸ்பத்திரியில் சிகிச்சையில் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு பதவி வெறி? இது அம்மாவின் தொண்டர்களாகிய அனைவருக்கும். இது ஏதோ உங்களை நான் தரக்குறைவாக சொல்வதற்கு சொல்லவில்லை, மன வருத்தத்தில் சொல்கிறேன். உங்களோடு பழகியவன் என்கிற முறையிலே சொன்னேன். எங்களுக்கும் எத்தனையோ மனக்குறைகள் இருந்தது, எத்தனையோ வருத்தங்கள் இருந்தது. தனி இயக்கம் கண்டோம். ஆனால் இந்த 8-9 ஆண்டுகளிலே ஒரு நாள் கூட நாங்கள் அம்மாவின் ஆட்சிக்கு எதிராக இருந்ததில்லை. பல பேர் ஊடகங்களிலே இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு கவிர்க்க பார்க்கிறார்கள் என்று சொன்னார்கள். என் கூட ரங்கசாமி என்ன நிற்கிறார். ஒரு நாள் கூட அந்த நினைப்பு எங்களுக்கு இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் கவர்னரிடம் எதற்கு சென்றார்கள் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் தெரியும். எதற்கு இதெல்லாம் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியிலே இணைந்து விட்டோம் என்கிற பயத்திலே திமுக இங்கே இருந்து சென்றவர்கள், இன்னும் பல பேர் இரட்டையிலே போட்டியிட்டு வேற பூனைப்படை எல்லாம் நடத்தியவர்கள் இன்றைக்கு வேறு கட்சிகளாக இருந்தாலும் அவர்கள் இரட்டையிலே போட்டியிட்டு 16ஆம் ஆண்டில 2016 சட்டமன்ற உறுப்பினர்களாக அம்மாவால் அடையாளம் பெற்றவர்கள், முகவரி பெற்றவர்கள் இன்றைக்கு அங்கே சேர்த்து கொண்டு அவர்களை தூண்டிவிட்டு நமது இணைப்பை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்திருப்பதை பெட்டிக்காக நாங்கள் இணையவில்லை, நாங்கள் பதவிக்காக இணையவில்லை, சட்டமன்ற தேர்தலில் கூட நான் போட்டியிடவில்லை என்கிற அளவிற்கு முடிவெடுத்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த திமுக ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும்.